ரஜினியுடனான திரைப்படம் எப்போது தொடங்கும்? ஓப்பனாக சொன்ன கமலஹாசன். இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் படத்தின் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பது குறித்து கமலஹாசன் ஓப்பனாக பேசியுள்ளார். தமிழ் சினிமாவில் இரண்டு மாபெரும் நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் மீண்டும் ஒரே படத்தில் இணைவார்களா என்ற கேள்வி ரசிகர்களிடையே நீண்ட நாட்களாக இருந்தன. இருவரும் தங்கள் தனித்துவமான நடிப்பு, ஸ்டைல் மற்றும் கதை தேர்வுகளால் பல சகாப்தங்களாக ரசிகர்களை கவர்ந்து வருகிறார்கள். முன்னர் சில படங்களில் இணைந்து நடித்த அனுபவம் இருந்தாலும் சமீப காலமாக அவர்கள் தனித்தனி பாதையில் பயணித்து வந்தனர். நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்த இந்த கூட்டணி தற்போது நிஜமாகும் நிலையில் இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க தயாரிப்பை ரெட் ஜெயின் மூவிஸ் மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் வெளியான ப்ரோமோவில் இருவரும் தனித்தனியாக ஸ்டைலிஷ் ஆடை, கிளாஸ், வாட்ச் போன்றவற்றை தேர்வு செய்து பின்னர் ஒரே ஃப்ரேமில் நடந்து வருவது திரையரங்க அனுபவத்தை முன்கூட்டியே உணர்த்தியது. குறிப்பாக ரஜினி கார் சாவியை கமலிடம் வீசும் காட்சி, பின்னர் இதில் ஹீரோ யார் என்ற கேள்வி எழும் தருணம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்த படம் ஆக்ஷன், காமெடி, எமோஷன் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் முழுமையான என்டர்டைனராக உருவாகும் என கூறப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பான் இந்தியா ரிலீஸாக திட்டமிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்த படம் இல்லை என்ற குறையை இந்த படம் தீர்க்கும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது. ப்ரோமோவில் இதில் ஹீரோ யார் என்ற கேள்வி எழும். அதற்கான பதிலை சொல்லாமல் ஸ்டைலிஷாக காட்சியை நகர்த்துவது ரசிகர்களை கவர்ந்தது. இந்நிலையில் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவரிடம் படம் தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், நானும் ரஜினியும் இணையும் படம் தேர்தல் முடிந்த பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும், தேர்தல் பணி இருக்கிறது என்றார். தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய திரையுலகையே ஆளும் இரு மாபெரும் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன். தங்கள் கரியர் ஆரம்பத்தில் அவள் அப்படிதான், 16 வயது நிலை போன்ற படங்களில் இணைந்து நடித்த இவர்கள் பின்னர் தங்களுக்குள் எடுத்த முடிவின் பேரில் தனித்தனியாக பயணிக்க துவங்கினர். அதன் பிறகு சுமார் 40 ஆண்டுகளாக இவர்கள் இணைந்து நடிக்காதது ரசிகர்களுக்கு எப்போதும் ஒரு குறையாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.